Hi students, welcome to NEET Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் 2 மந்த் ஸ்ட்ராட்டஜி மார்ச் அண்ட் ஏப்ரலுக்கு என்னென்ன பார்க்கணும், இல்ல எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது கரெக்டா பண்ணணும்னா நம்மளுக்கு 600+ நமக்கு ஸ்கோர் வாங்கி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 2 மந்த்ல எந்தெந்த லெசன்ஸ் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில ரெகுலரா ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும், அடிக்கடி ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சோடனே ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட NEET Optics மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய இந்த வீடியோக்கான லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யார் யார் இன்னும் நம்மளோட NEET Opticsக்கான அஃபிஷியல் ஆப்பை டவுன்லோட் பண்ணியோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மந்த் ஸ்ட்ராட்டஜில மார்ச் அண்ட் ஏப்ரல் இதை மட்டும் காமனா பார்த்துக்கோங்க. மார்ச்ல நான் 2 ஃபேஸா பிரிக்கிறேன்ப்பா. மார்ச் 1ல இருந்து மார்ச் 20 வரை ஃபர்ஸ்ட் ஃபேஸா பிரிக்கிறேன். மார்ச் 21ல இருந்து மார்ச் 31 வரை அந்த 11 டேஸ் வந்து நான் செகண்ட் ஃபேஸா பிரிக்கிறேன். ஏப்ரல் மந்த் வந்து தேர்ட் ஃபேஸா பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? மொத்தம் 3 ஃபேஸஸா நான் பிரிச்சிருக்கேன். இந்த 3 ஃபேஸஸ் வந்து நான் கடைசியா தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி எந்தெந்த லெசன்ஸ் வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் நீங்க ரெகுலரா வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த லெசன்ஸ் வந்து மோர் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஸோ தெளிவா கவனிச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மிஸ் பண்ணிடாது. பாட்னி, பயாலஜி பொறுத்தவரை பாட்னி ஜுவாலஜி நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வரையும் பாத்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் போட்டு யூனிட்டை மட்டும் தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். பட் இதுல டோட்டல் லெசன்ஸ் நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். டோட்டலா பாத்தீங்கன்னா 18 லெசன்ஸ். இந்த 18 லெசன்ஸ்மே உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல எப்படி இருந்தாலும் ஒரு சில்லி மிஸ்டேக்ஸ்ல உங்களுக்கு கால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 18 லெசனையுமே இந்த மார்ச்சுக்குள்ள தெளிவா உங்க டிப் அந்த டிப் அப்படியே நுனியில வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுல எந்த லைன்ஸ் கேட்டாலும் அசஸ் ரீசன் ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் எல்லாமே இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் அசஸ் ரீசன் ஸ்டேட்மெண்ட் இந்த 18 லெசன்ல இருந்து தான் வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. ஸோ இத தெளிவா லைன் பை லைன் தெளிவா படிச்சுக்கோங்க. இன்னுமே நான் சரியா படிக்கலைனாலும் படிச்சுக்கோங்க. இந்த 18 லெசன் நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரின்சிபல் அண்ட் இன்ஹெரிடன்ஸ். பிரின்சிபல் அண்ட் இன்ஹெரிடன்ஸ்ல பாத்தீங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்ரி இயர் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே மேஜரா இருக்கக்கூடிய ப்ராப்ளமான ஒரு பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ்ல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. மியூட்டேஷன் அண்ட் அந்த ஃப்ளோ சார்ட் அந்த இந்த கடைசியா இருக்கலப்பா சிக்கிள் செல் அனிமியா அதை வச்சு வரக்கூடிய ப்ராப்ளம் பாயிண்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ஃபுல் லெசன்ஸ்மே டிஃபிகல்ட் தான். ஸோ தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த 2 லெசன்ஸுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செல் சைக்கிளை பார்த்தவரையும் ரொம்ப ஈஸி. 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். பிளான் குரோத்ல பாத்தீங்க அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ் வரும். அனாட்டமில பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ், மார்பாலஜில பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ், போட்டோசிந்தசிஸ்ல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ், பயோடைவர்சிட்டில பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ், பிளான்ட் கிங்டம்ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வருது. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 38 கொஸ்டின்ஸ் வருது இந்த பாட்னில இருந்து. இந்த 18 லெசன்ல இருந்து மட்டுமே, சாரி இந்த 10 லெசன்ல இருந்து மட்டுமே. ஆனா லாஸ்ட் இயர் 50 கொஸ்டின் இருந்தனால இந்த பேட்டர்ன் இருக்கு. அப்ப இந்த வருஷம் 45 கொஸ்டின் தானே, அப்ப எவ்வளவு வேரியேஷன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? எவ்வளவு வேரியேஷன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? -4 கொஸ்டின்ஸ். அப்ப எவ்வளவு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு? 34 கொஸ்டின்ஸ் வந்துரும். ஓகேங்களா? சோ இந்த 10 லெசன் பாட்னியை பொறுத்தவரை இந்த 10 லெசன் தான் அசஸ்ட் ரீசன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஆடோ நோட். இது எல்லாமே இந்த 10 லெசன் இருந்து ரெகுலரா கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க அனலைஸ் பண்ண வரையும் தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகேவா? 34 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பாட்னில 2025ல. ஜுவாலஜியை பொறுத்தவரையும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அனாட்டமியை பொறுத்தவரையும் பாத்தீங்க, சாரி அனிமல் கிங்டம் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 8 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பயோமாலிகுல்ஸ் பொறுத்தவரை 6 கொஸ்டின்ஸ், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸை பொறுத்தவரை 6 கொஸ்டின்ஸ், பயோடெக்னாலஜில பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் சொல்லி 2 லெசன் இருக்கு. ஸோ அது 2லயுமே இருந்து இப்போ 8 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சாரிப்பா, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் பா. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நியூரல்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ், எவல்யூஷன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எவ்வளவு கொஸ்டின்ஸ்? 30 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சாரி இவங்க வந்து டோட்டல், சாரிப்பா 40 வருதுப்பா. டோட்டல் பண்ணிக்கோங்க, தெரியலன்னா டோட்டல் பண்ணிக்கோங்க. 40 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ லாஸ்ட் இயர் 50 கொஸ்டின்ஸ் இருந்தனால நீங்க வந்து இந்த பேலன்ஸ் சொல்றீங்க. இந்த வருஷம் நம்ம எவ்வளவுனே இந்த 8 லெசன்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அதே -4. ஓகேங்களா? அதே -4. ஓகேங்களா? அப்ப டோட்டலா 36 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கண்டிப்பா வரும் இந்த
ஜுவாலஜி டாபிக்ல இருந்து தெளிவா படிச்சுக்கோங்க. அசஸ் அண்ட் ரீசன் நான் அனலைஸ் பண்ண வரை லாஸ்ட் 5 இயர்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல அனலைஸ் பண்ண வரை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அசஸ் அண்ட் ரீசன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இந்த 18 லெசன்ல இருந்து தான் மேக்ஸிமம் வந்திருக்கு. ஸோ தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசஸ் அண்ட் ரீசன் தான் மெயின் ப்ராப்ளம். ஏன்னா வந்து அது நார்மலாவே வந்து ஏஐபிஎம்டி இருந்தப்ப எய்ம்ஸ் அட்டன் பண்ணுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அதுல வந்து 20 கொஸ்டின்ஸோ 10 கொஸ்டின்ஸோ வந்து அசஸ் அண்ட் ரீசன் மட்டுமே தனி செக்ஷனாவே இருந்துச்சு. ஸோ அதை இப்போ நம்மளுக்கு நீட்டுக்குள்ள கொண்டு வராங்க. தயவு செஞ்சு 2024 மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. 2025 லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் அந்த அளவுக்கு ப்ராப்ளம் என்டிஎஸ் சந்திச்சுட்டாங்க. ஸோ இந்த வருஷம் லைட்டா டஃப் பண்ணதான் பார்ப்பாங்க. ஓகேங்களா, தயவு செஞ்சு தெளிவா படிச்சுக்கோங்க. லைன் பை லைன் இந்த 18 லெசனையும் படிச்சுக்கோங்க. லிபரல்ல விட்டுறாதீங்க. தெளிவா புரிஞ்சா ஓகேவா? டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா பாட்னில 34, ஜுவாலஜில 36. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல். இன்ஆர்கானிக்ல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பி பிளாக், டி பிளாக் அண்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. இதுல இருந்து பாத்தீங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆல்டிகைட், கீட்டோன், கார்பாக்சாலிக் ஆசிட், ஆல்கஹால், ஃபீனால்ஸ், ஈத்தர், அமைன்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸ். இதுல இருந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அந்த 10 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தெளிவாக கவனிச்சுக்கணும். அந்த 10 கொஸ்டின்ஸ்ல 7 கொஸ்டின்ஸ் லிங்க்டு கொஸ்டின்ஸ். 7 கொஸ்டின்ஸ் என்னது? லிங்க்டு கொஸ்டின்ஸ். ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க்டு. ஒன்னு ஆல்டிகைடு ஆல்கஹால் லிங்க் ஆயிருக்கு, இல்ல ஆல்டிகைடு அமைன்ஸ் லிங்க் ஆயிருக்கு, இல்ல ஆல்கஹால் அமைன்ஸ் லிங்க் ஆயிருக்கு, இல்ல அமைன்ஸ் ஆல்கஹால் எல்லாம் சேர்ந்து ஹைட்ரோகார்பனோட லிங்க். இந்த மாதிரி லிங்க்டு கொஸ்டின்ஸ் வந்து 7 இருக்கு. டைரக்ட் கொஸ்டின்ஸ் 3 தான் இருக்கு. அப்ப நீங்க மெயினா பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ஈக்குவேஷன், ரியாக்ஷன் தான். தெளிவா சொல்றேன். ரியேஜென்ட் நீங்க ஆர்கானிக்க வந்து ஆர்கானிக்ல நான் மாஸ்டர் ஆகணும் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு எல்லா விதத்துக்குமே சொல்றது, தயவு செஞ்சு ரியேஜென்ட்டை தெளிவா படிங்க. ரியேஜென்ட்டை எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவா வச்சிருக்கீங்களோ மனசுல, அவங்க மட்டும்தான் ஆர்கானிக்கை பொறுத்தவரை நீட்ல ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இதை அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு உண்மை. ஓகேங்களா, தயவு செஞ்சு ரியேஜென்ட்டை படிங்க. நீங்க என்னதான் உட்காந்து ரியாக்ஷன்ஸ் உட்காந்து மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டே இருந்தாலும் ரியேஜென்ட் அந்த இடத்துல மறந்துட்டீங்கன்னா எந்த ரியேஜென்ட்டுக்கு எதுக்கு போடணும்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ரியேஜென்ட்டை பார்த்தோன்னே இது ரிடக்ஷனா, ஆக்சிடைசனா, இல்ல டீஹைட்ரோஜனேஷனா, இல்ல ஹைட்ரோஜனேஷனா, இந்த மாதிரி கான்செப்ட் தெளிவா இருக்கணும். அப்பதான் நீங்க ஆர்கானிக் பொறுத்தவரை மாஸ்டர் ஆக முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங், ஈக்லிபிரியம் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். இந்த 3 லெசன்ல இருந்து பாத்தீங்க மட்டும்னா 10 கொஸ்டின்ஸ் வந்திருக்குப்பா. எவ்வளவு கொஸ்டின்ஸ்? 10 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 லெசன்ஸ்ல இருந்து 27 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு கெமிஸ்ட்ரியில லாஸ்ட் இயர். ஓகேங்களா, பிசிக்கல் இன்ஆர்கானிக்ல இருந்து 7, ஆர்கானிக்ல இருந்து 10, பிசிக்கல்ல இருந்து 10, டோட்டலா 27 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆனா இந்த 10 லெசன் போதுமா? நான் 10 லெசன் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். அப்ப என் கையில 27 கொஸ்டின் இருக்கானா? 27 இருக்காது. ஏன்னா லாஸ்ட் இயர் 50 கொஸ்டின்ஸ், இந்த வருஷம் எவ்வளவு நம்மளுக்கு 45 கொஸ்டின்ஸ். ஜஸ்ட் ஒரு 3 கொஸ்டின்ஸை மைனஸ் பண்ணிட்டு 24 கன்சிடர் பண்ணிக்கோ. அப்ப 24 கொஸ்டினுக்கு நீங்க இப்பே ரெடி. இந்த 10 லெசன்ல தரவா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் சொல்லக்கூடிய ஒரு 4 லெசன்ஸை மட்டும் தரவா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா 30 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்க கையில இருக்கும். ஓகேங்களா, எந்தெந்த கொஸ்டின்ஸ் எந்தெந்த லெசன்ஸ் பாருங்க. கெமிக்கல் கைனடிக்ஸ், சாரிப்பா, கெமிக்கல் கைனடிக்ஸ். இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ். பயோமாலிகுல்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 1 கொஸ்டின்ஸ். ஹாலோ ஆல்கேண்ட் அண்ட் ஹாலோ அரீன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ். டோட்டலா பாத்தீங்கன்னா எவ்வளவு? 10 கொஸ்டின்ஸ். அப்ப இந்த 14 சாப்டர்ஸ் நீங்க தரவா வச்சிருந்தீங்கன்னா உங்க கையில இருக்கிறது 34 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம். எந்த ஒரு மாற்றமே இல்லை. இதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. 34 கொஸ்டின் நீங்க தரவா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, பிசிக்ஸை பொறுத்தவரையும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. பிசிக்ஸா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடியது. ஓகேங்களா, அந்த பிசிக்ஸ்மே இப்ப நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனல்ல டீச் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை 10 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதுல மொத்தம் நம்ம டீச் பண்ணக்கூடியது 15 சாப்டர்ஸ். அதுல 10 சாப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்னோட ரிவ்யூமே ரொம்ப பெட்டராகவே இருக்கு. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அந்த 15 லெசன்ஸை தரவு பண்ணி அட்லீஸ்ட் 120 பிளஸ்னாச்சும் நான் ரீச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட பேட்ச் ரொம்பவே 100% ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜாயின் பண்ணா மறக்காம ஜாயின் பண்ணி இப்ப இருந்தே ஸ்டடி பண்ணுங்க. இன்னும் நம்மளுக்கான டைம் இருக்கு. இன்னும் மார்ச் கூட நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகல. ஸோ நம்மளுக்கான டைம் இருக்கு. இப்போ நீங்க ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த மந்த்துக்குள்ள நீங்க 2 to 3 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள ஹோல் பிசிக்ஸ் அந்த 15 லெசன்ஸ்மே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி 120 பிளஸ் அப்படிங்கிறது உங்க கையில நிற்கும். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி ஹை வெயிட்டேஜஸ் பார்க்கும்போது மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசத்துல 4 கொஸ்டின்ஸ், தெர்மோடைனமிக்ஸ்ல 4 கொஸ்டின்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல 4 கொஸ்டின்ஸ், நியூக்ளியர் அண்ட் ஆட்டம்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ்,
சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 4 கொஷின்ஸ், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல 3 கொஷின்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டில 3 கொஷின்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கேடிஜில 3 கொஷின்ஸ், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல 2 கொஷின்ஸ். டன்னா? ஓகேங்களா? இதுதான் நீங்க மேக்ஸிமம் இந்த 9 லெசன்ஸ் நீங்க டிப்ல வச்சுக்கணும். இந்த 9 லெசன்ஸ் உங்களுக்கு டிப்ல இருக்கும் பட்சத்துல உங்க கையில இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 30 கொஷின்ஸ். 30 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. நான் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. 4, 8, 12, 16, 19, 22, 25, 30 கொஷின்ஸ் உங்க கையில இருக்கு. 30 கொஷின்ங்கிறது 120 மார்க். பிசிக்ஸை பொறுத்தவரை 120 மார்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். பட் அது கஷ்டங்கிறது வந்து நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, படிக்காத வரையும் கஷ்டம். படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 30 40 கூட மாறும், 40 45க்கு 45 கூட மாறும். ஓகேங்களா? ஆனா எனக்கு இந்த 30ங்கிறது நான் அக்யூரேட்டா படிக்க விரும்பவில்லை. ஏன்னா இதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வருது, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வருது. இது ரெண்டுமே எனக்கு கால வாரி விடக்கூடிய ஒரு லெசனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கால வாரி விடக்கூடிய ஒரு லெசன்ஸா இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல 4, கரண்ட் எலக்ட்ரிசிட்டில 3 இருக்கு. இந்த 2 லெசனையும் நான் படிச்சுக்கிறேன். சப்போஸ் இதுல ஏதாச்சும் எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகும் பட்சத்துல அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு 5 லெசன்ஸ் கொடுங்க அப்படின்னா அதுதான் நான் எக்ஸ்ட்ரா லெசன்ஸா கொடுத்துருக்கேன். ஸோ கிராவிடேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 2 கொஷின்ஸ், வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 3 கொஷின்ஸ், டியூவல் நேச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா 2 கொஷின்ஸ், EMI அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னா EMW, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் EMI. ஓகேங்களா? ஸோ டோட்டல் 4 கொஷின்ஸ். யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், வேவ் ஆப்டிக்ஸ் நீங்க ஃபுல்லா படிக்கணும்னு தேவையில்ல. யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் தெளிவா படிச்சீங்கன்னா உங்க கையில ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலா இது மூலியமா எவ்வளவு வருதுன்னு தெளிவா பார்த்துக்கோங்க. 5, 11, 12 கொஷின்ஸ் இருக்கு உங்க கையில. ஸோ 42 கொஷின்ஸ் இருக்கு. 42 கொஷின்ஸ்மே உங்களால அட்டென்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்லை. கண்டிப்பா 35 அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை வந்து நீங்க ரீச் பண்ணீங்க அப்படின்னா 140+ மார்க்ஸ் உங்க கையில இருக்கும் இன் பிசிக்ஸ். பிசிக்ஸை பொறுத்தவரை 35 கொஸ்டின் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க வந்து என்னது நீட் 2025ல உங்களோட ஸ்கோர் வந்து 650 இருக்கும். ஓகேங்களா? ஹை வெயிட்டேஜஸ் கொடுத்துட்டு செப்பரேட்டாவே தெளிவா கொடுத்துட்டேன். லாஸ்ட் இயர் பேசிஸ் வச்சும் கொடுத்துட்டேன். இந்த வருஷம் 45 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டேன். அப்ப நான் 42 கொஸ்டின்ஸ் தான் நான் எதுல சொல்லியிருக்கேன், பிசிக்ஸ்ல சொல்லியிருக்கேன். ஆனா அதுல 7 கொஸ்டின்ஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் 50 கொஸ்டின், இந்த வருஷம் என்னது 45 கொஸ்டின். ஸோ அதனால 7 கொஸ்டின்ஸை மைனஸ் பண்ணா 35 கொஸ்டின் இந்த லெசன்ஸை நீங்க படிக்கிறது முடியும். நான் எந்த லெசன்ஸுமே எல்லா லெசன்ஸுமே நீங்க தெளிவா படிக்கணுங்கிறது தேவையில்லைக்கன்னா மொத்தம் 26 20 லெசனும் பிசிக்ஸ்ல இருக்கு. எல்லா லெசனையும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் 9 லெசனை படிச்சீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ். 30 கொஸ்டின்ல 25 கொஸ்டின் உங்க கையில நிக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் நான் கொடுத்துருக்கல 4 லெசன்ஸ் பிளஸ் ஒரு டாபிக் கொடுத்துருந்தேமா, இதை மட்டும் படிக்கிற மூலியமா 12 கொஸ்டின்ஸ். 12 வேணா 10 கொஸ்டின்ஸ் வந்தாலுமே உங்க கையில எவ்வளவு வந்துருச்சு, 35 கொஸ்டின்ஸ் தெளிவா இருக்கு. ஸோ தெளிவா படிச்சுக்கோங்க இந்த லெசன்ஸ் மட்டும். இப்ப இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணா கூட நீங்க படிக்கலாம். இதுல நம்ம பேட்ச்ல நடத்துறது எந்தெந்த லெசன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம டீச் பண்றோம், செகண்ட் லெசன், ஃபோர்த் லெசன், ஃபிஃப்த் லெசன், சிக்ஸ்த் லெசன், எயித் லெசன், நைன்த் லெசன், கிராவிடேஷன்ஸ், வேவ்ஸ் ஆசிலேஷன்ஸ், டியூயல் நேச்சர், EMW EM வேவ்ஸ், யங் டபுள் ஸ்லிட். இதுல நான் நடத்தாதது எது, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா இதை நடத்தி என்னதான் நான் நடத்தினாலும் ஏதோ ஒரு சிலி மிஸ்டேக்ஸ் நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட மிச்ச லெசன்ஸை நீங்க படிச்சாலே போதுமானதுங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ நான் எடுத்திருக்கேன். இதை தான் நான் என் பேட்ச்லயும் 15 லெசனா கன்வெர்ட் பண்ணி நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இப்ப நீங்க பிசிக்ஸ்ல 120, 130, 140 எடுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பேட்சுக்கான அந்த அஃபீஷியல் ஆப்புக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க ஆப்ல ஜாயின் பண்ணிட்டு கோர்ஸ்ல டைரக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் அதே தான் நீங்க எதுலன்னா பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்து. ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அதுக்கான கிராஸ் பேட்சும் இருக்கு. ஸோ அந்த கிராஸ் பேட்சையும் நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்களும் 120+ எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தெளிவா படிச்சுக்கோங்க. திருப்பி சொல்றது ரொம்ப தெளிவா படிச்சு. இப்ப வரேன் ஃபேஸுக்கு வரேன். ஆனா மார்ச் ஃபேஸ்ல என்ன பண்றது, பார்ட் டெஸ்ட் எழுதணும். பார்ட் டெஸ்ட் என்னது, 11th ஃபுல்லா, 11th பார்ட் 1 ஃபுல்லா, 11th பார்ட் 2 ஃபுல்லா. பிசிக்ஸை பொறுத்தவரை கெமிஸ்ட்ரி 11th பார்ட் 1 ஃபுல்லா, 12th பார்ட் 1 ஃபுல்லா. பயாலஜி 2 பிசிக்ஸ் எழுதிட்டேன். ஓகேங்களா? இங்க திருத்தம் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க திருத்தம் பண்ணி பயாலஜி 11th ஃபுல்லா, 12th ஃபுல்லா.
ஓகேவா? பயாலஜி 11th ஃபுல்லா 12th ஃபுல்லா. இதை நீங்க எப்பக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா மார்ச் 1ல இருந்து 20. ஏன்னா இனிமேல் ஸ்ட்ராட்டஜி போறது அப்படிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ரிவிஷன் பண்றது எப்படி, எது ஹை வெயிட்டேஜ், எது நீங்க ரெகுலரா பண்ணணும் அப்படின்னு தான் போல மெத்தட். இனிமேல் படிக்கக்கூடிய டைமிங்கிறது உங்களுக்கு இல்ல, ரிவிஷன் டைம் தான் இருக்கு. கடைசி மினிட் ரிவிஷன் டைம். இந்த 1ல இருந்து 20ஆம் தேதி தான் உங்களுக்கான டியூரேஷன். நீங்க கொஞ்சம் லிபரலா கொஞ்சம் பயப்படாம படிக்கிறது மார்ச் 1ல இருந்து மார்ச் 20 வரை நீங்க பயப்படாம படிக்கக்கூடியது. இந்த 20 நாளுக்குள்ளே நீங்க பார்ட் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெம்பாயிருவீங்க அப் டு ஏப்ரல் மந்த் மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? ஃபேஸ் 2ல என்னதுன்னா நீங்க மார்க் டெஸ்ட்ல என்னென்ன தப்புகள் பண்ணீங்க, பார்ட் டெஸ்ட்ல என்னென்ன தப்புகள் பண்ணீங்க, பார்ட் டெஸ்ட் மூலியமா நீங்க எடுக்கப்பட்ட ஹிண்ட்ஸ் என்னது, அதை ரிவிஷன் அனலைஸ் பண்ணணும். எந்தெந்த டாபிக்ல, எந்தெந்த லெசன்ஸ்ல, எந்தெந்த அசெஸ்மென்ட் ரீசனா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா, கொஸ்டின் டைப்ல என்னென்ன அனலைஸ் பண்ணீங்களோ எல்லாத்தையுமே இந்த 11 நாள்ல நீங்க தெளிவா நீங்க அனலைஸ் பண்ணி டோட்டலா மார்ச் மந்த்தை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஏப்ரல் மந்த்துக்குள்ள வரும்போது மார்க் டெஸ்ட் எழுதக்கூடியவங்களா நீங்க வர போறீங்க. ஏப்ரல் மந்த்ல படிக்கிறதே கிடையாது. ஆனா நான் 5 லெசன் படிக்காம வச்சிருக்கேன், அது ஏப்ரல் மந்த்ல படிச்சுக்கலாமான்னா தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. அந்த 5 லெசனை படிக்கிறதுக்கு மூலியமா அந்த 5 லெசனை டைரக்டா கொஸ்டின் சால்வ் பண்ணி அது மூலியமா நீங்க கொஞ்சம் சைடு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதுமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிசிக்ஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நான் படிக்கல, பட் படிச்சிருக்கேன், அந்த அளவுக்கு தெளிவா இல்ல, ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நான் படிச்சுக்கிறேன். தியரில எதுவுமே படிக்கல, ஆனா தியரி பேஸ்ல எதுவுமே படிக்கல, தியரி புரிஞ்சு படிக்கல, டைரக்டா ஃபார்முலா மட்டும் படிச்சு நான் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி போயிரு. அந்த கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றது மூலியமா சில கான்செப்டை அந்த சொல்யூஷன்ல நீங்க கத்துக்குவீங்க தெரியுமா, அந்த சொல்யூஷன் எடுத்து ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டு அதை ஃபைனல் ரிவிஷனுக்கு ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதுமானது. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு ஏப்ரல் மந்த்ல எதுவுமே படிக்காதீங்க. மார்ச் மந்த்ல படிக்கிறதா இருந்தா 1ல இருந்து 20ஆம் தேதிக்குள்ள படிச்சுக்கோங்க. 21ஆம் தேதியில இருந்து அப் டு ஏப்ரல் வரை எதுவுமே தொடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட், ரிவிஷன், கொஸ்டின் அனலைசிஸ், அசெஸ்மென்ட் ரீசன், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், இந்த மாதிரி எதுக்கு டயத்தை ஒதுக்குங்க. அப்பதான் உங்களுக்கான அந்த 2025ல கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணக்கூடியதா இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே அசெஸ்மென்ட் ரீசன், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அசெஸ்மென்ட் ரீசன் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 to 15 கொஸ்டின்ஸ் வரும் டோட்டல் நீட் பேப்பர்ல. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், அசெஸ்மென்ட் ரீசன், இந்த ரெண்டையும் நீங்க சேர்த்தாலே உங்க கையில வந்து 30 கொஸ்டின் இருக்கு. அப்ப 150 கொஸ்டின்ல 150 கொஸ்டின் தான் நீங்க டைரக்டா அட்டன் பண்ண போறீங்க. 150 கொஸ்டின் அப்படிங்கிறது 30 கொஸ்டின் மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா மைனஸ்னா அசெஸ்மென்ட் ரீசன், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். அப்ப அசெஸ்மென்ட் ரீசன்ஸ், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நீங்க தரவா அட்டன் பண்ணா எந்த அளவுக்கு நீங்க தியரி படிச்சிருக்கணுங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதனால தெளிவா சொல்றேன். இப்ப நான் கொடுக்கப்பட்ட இந்த கீழே கொடுக்கப்பட்ட எல்லா லெசன்ஸுமே தெளிவா படிச்சாலே அசெஸ்மென்ட் ரீசன், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் சொல்லக்கூடிய அந்த 30 கொஸ்டின்ஸுமே நீங்க அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? இதுல தெளிவா டீடைல்டா ஹை வெயிட்டேஜ் அண்ட் அனலைசிஸ் எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கேன். மறக்காம இதுபடி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. யார் யார் கெமிஸ்ட்ரி கிராஷ் கோர்ஸ் அண்ட் பிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கான டீடைல்ஸ் வேணும்னாலும் பரவாயில்ல, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் இல்லைன்னு நான் டைரக்டா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் ஆப்னோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணி உள்ள போனீங்கன்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கோர்சஸ்ல போய் டைரக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் குரூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தெளிவா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ச்சுனிட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கிளியர் கட் அனலைசிஸ் அப்படிங்கறத நம்ம இப்ப பண்ணியிருக்கோம். ஸோ இத்தனை நாள் வெயிட் பண்ணது, 20 days வெயிட் பண்ணதுக்கு இப்போ ஒரு கிளியர் கட் அனலைசிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.